அன்னை மரியாவின் பிறப்பு, ஆரோக்கிய அன்னை திருவிழா, படைப்பும் பிறப்பும். இன்று ஆரோக்கிய அன்னையின் திருவிழா அல்லது அன்னை மரியாளின் பிறப்பின் திருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த செப்டம்பர் 8 என்று வந்துவிட்டாலே உலகம் முழுக்க, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆரோக்கிய அன்னை பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு படைப்பும் பிறப்பும் பற்றி. இந்த படைப்பு பிறப்பு இந்த இரண்டுமே மனித குலத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த படைப்பானாலும் சரி, பிறப்பானாலும் சரி, இந்த இரண்டு செயல்களையுமே ஆண்டவராகிய தேவன் தான் படைத்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். படைப்பு என்பது கடவுள் ஒன்றுமே இல்லாமையிலிருந்து கொண்டு வந்தது. பிறப்பு என்பது ஆண் மற்றும் பெண்ணிடமிருந்து கொண்டு வருவது. ஆக இந்த இரண்டும் அடிப்படையில் வேறுபட்டிருந்தாலும் கூட கடவுள் இந்த இரண்டையும் மனிதர்களுக்கு கொடுத்து இதன் வழியாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். இப்படி படைப்பையும் பிறப்பையும் கடவுளிடமிருந்து ஏற்றுக்கொண்ட இரண்டு பெண்மணிகளை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். படைப்பை ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஏவாள், பிறப்பை ஏற்றுக்கொண்ட பெண்மணி அன்னை மரியாள். இந்த இரண்டுமே ஏன் இன்று நாம் இந்த இரண்டு பேரை பற்றி தியானிக்க போகிறோம் என்று கேட்டால், இந்த செப்டம்பர் 8 திருச்சபை அகில உலக பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகின்றது. அப்படி கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் படைப்பை ஏற்றுக்கொண்ட பெண்மணியை பற்றியும் பிறப்பை ஏற்றுக்கொண்ட பெண்மணியை பற்றியும் நன்றாக தியானிப்பது சாலச் சிறந்ததல்லவா? அதனால் தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏவாளுக்கும், படைக்கப்பட்ட ஏவாளுக்கும் பிறப்பை தேர்ந்து கொண்ட அன்னை மரியாளுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் இடையேயும் சில ஒற்றுமைகளும் உண்டு. இந்த நாளில், பெண் குழந்தைகளை பற்றி தியானிக்கக்கூடிய இந்த நாளில், வேறுபாட்டையும் குறைகளையும் பற்றி தியானிப்பதை விட இவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லதை பற்றி தியானிப்போமா? 7 நல்ல குணங்களை தியானிப்போம். முதலாவது குணம், இரண்டு பேரும் உலகிற்கு வந்த விதம். இரண்டு பேருமே கடவுளின் திருவுளத்தினால் மட்டுமே இந்த உலகிற்கு வந்தார்கள் என்பது திண்ணம். ஏனென்று கேட்டால், மனிதன், அதாவது ஆண், தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட கடவுள் அவனுக்கு துணையாக படைக்கப்பட்டவர்தான் ஏவாள் என்ற ஒரு பெண்மணி. ஆக கடவுளின் திருவுளத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து வந்த சிந்தனை தான் ஒரு பெண்மணி படைப்பிற்கு காரணமாக அமைந்தார் என்பது தெளிவு. அதே போன்று கடவுள் திருவுளப்பட்டதால் தான், அதாவது தன் மகன் ஒரு பெண்ணிடம் பிறக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளப்பட்டதால் தான், ஆசைப்பட்டதால் தான் அன்னை மரியாளுக்கு சுவக்கின் மற்றும் அன்னமாளிடமிருந்து ஒரு பிறப்பையே தருகின்றார். ஆக இரண்டு பேருமே இந்த உலகிற்கு வந்தது கடவுளின் திருவுளத்தினால் என்பது தெளிவு. இரண்டாவதாக, இந்த இரண்டு பேரும் வாழ்ந்த விதத்தை பாருங்களேன். ஏவாளை பாருங்கள், அவளும் ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்வை தான் வாழ்ந்தார். அவர் ஒரே ஒரு தவறை மட்டுமே செய்தார். மற்றபடி கடவுள் அவரிடம் எந்த குறைபாடுகளையும் காணவே இல்லை. அவரிடம் ஒரு சொல் கூட அந்த தவறை செய்தபோது தான் கண்டித்து திருத்தினாரே ஒழிய மற்றபடி எந்த ஒரு தவறையும் ஏவாளிடம் கடவுள் பார்க்கவே இல்லை. அதே சமயத்தில் அன்னை மரியாளை பாருங்களேன், அவரிடம் ஒரு தவறு கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதனால் தான் அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். இன்று ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்ததால் விண்ணிற்கும் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாம் தியானிக்கின்றோம். ஆக வாழ்ந்த விதம், இரண்டு பேருமே தூய்மையான வாழ்வைத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உறுதி. மூன்றாவது, தேர்ந்து கொண்ட வாழ்வு. இந்த இரண்டு பேருமே திருமண வாழ்வைத்தான் தேர்ந்து கொண்டார்கள். ஏன் இந்த இரண்டு பேரும் திருமண வாழ்வை தேர்ந்து கொண்டார்கள்? கடவுள் கொடுத்த ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக. அது என்ன அப்பேற்பட்ட கட்டளை? கடவுள் ஏவாளையும் படைத்துவிட்டு என்ன சொன்னார்? நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். பல்கி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று கேட்டால் திருமணம் என்ற திருவருட்சாதனத்தில் இணைந்தால் தானே அது நடக்கும். ஆகவேதான் ஏவாள் திருமணத்தை தேர்ந்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார். அதே போல
அன்னை மரியாளும் திருமண வாழ்வை தேர்ந்து கொண்டார். எதற்காக? கடவுளின் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வேண்டும், பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு அவரை கொடுத்து தான் உலகத்திற்கெல்லாம் அன்னையாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் திருமணமான வாழ்வை தேர்ந்து கொண்டார். நான்காவதாக, தேர்ந்து கொண்ட கணவர்கள். ஏவாளை பொறுத்தவரை ஆதாம் கணவராக இருந்தார், மரியாளை பொறுத்தவரை சூசை கணவராக இருந்தார். இந்த இரண்டு கணவர்களுமே பார்த்தோம் என்று கேட்டால் நல்ல மனிதர்கள். இந்த இரண்டு பெண்மணிகளையும் நன்றாக பார்த்து கொண்டார்கள் என்பது உண்மை. என்ன, ஒரு பாவம், ஒரு தவறு செய்த பொழுது கணவனாகிய ஆதாம் தன் மனைவியாக ஏவாளின் மீது குற்றம் சுமத்த பார்க்கின்றார். அதே போல அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்த பொழுது அவரை மறைவாக விலக்கிவிடலாம் என்று யோசனை மட்டுமே வைத்திருந்தார் சூசை. இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது சூசை தந்தை மிகப்பெரிய ஒரு மனிதராகத்தான் நமக்கு முன்பாக இருக்கின்றார். என்ன இருந்தாலும் இந்த இரண்டு கணவர்களும் இந்த பெண்மணிகளை விட்டுத்தரவே இல்லை என்பது நமக்கு உண்மையிலும் உண்மையாக தெரிய வருகிறது. ஐந்தாவதாக, கடவுளோடு இந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் இருந்த உறவு. இவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த பெண்மணிகள். ஏவாள் ஒரே ஒரு முறை மட்டுமே கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடந்துவிட்டால், அப்படி இருந்த போதும் கூட அவர் கடவுளின் வார்த்தைகளை உச்சரிக்கிறார். கீழ்ப்படியாமை என்ற செயலை செய்வதற்கு முன்பாக பேய் வந்து பேசும் பொழுது கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பேயிடம் சொல்கின்றார். இதோ, நாங்கள் எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணலாம், நடுவில் இருக்கக்கூடிய இந்த நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணவே கூடாது, அப்படி செய்யும் பொழுது நாங்கள் சாகவே சாவோம் என்று கடவுள் சொன்ன வார்த்தையை பேய்க்கே உரைத்தார் ஏவாள். அப்படி என்றால் கடவுளது வார்த்தை எந்த அளவிற்கு அவர் உள்ளத்தில் இருத்தி பேய்க்கு கூட சொல்லி தந்தார் என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது. அதே போலத்தான் அன்னை மரியாளின் வாழ்க்கையை வந்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கபிரியேல் சொன்ன வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தார். அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு கடவுள் மீது எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தது என்பது தெளிவாகிறது. ஆக இரண்டு பெண்மணிகளுமே கடவுளோடு நல்ல உறவு கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக, இந்த இரண்டு பெண்மணிகளும் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். கணவனோடு, கடவுளோடு, குழந்தையோடு எப்படி உறவு இருக்கிறது என்று பாருங்கள். காயின் பிறந்த பொழுது ஏவாள் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் அருளால் ஆண்மகவு ஒன்றை நான் பெற்றுள்ளேன், ஆகவே இவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் கடவுள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கையும் அன்பும் வைத்து ஏவாள் ஆண்டவர் அருளால் தான் நான் குழந்தை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறார். அதே போல் அன்னை மரியாளை பாருங்கள். இயேசுவை பெற்றெடுத்த பிற்பாடு சுத்திகர நாள் வந்த பொழுது 8ஆம் நாள் ஆலயத்திற்கு சென்று குழந்தை உருவாகும் முன்பே தூதர் சொல்லியிருந்தவாறே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆக இரண்டு பேரும் குழந்தை பெற்ற பொழுது கடவுளை நினைத்து கடவுளுக்காகவே இந்த குழந்தைகளை நான் பெற்றெடுத்தேன், கடவுள் கிருபையால் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி குழந்தைகளுக்கு பெயரிடுவதை நம்மால் காண முடிகிறது. இறுதியாக மகனின் இழப்பு. ஏவாளை பொறுத்தவரை ஒரு மகனை இழந்தார். யாரால்? இன்னொரு மகனான் சதியால். மரியாளை பொறுத்தவரை ஒரே மகனை இழந்தார். யாரால்? தான் தேர்ந்து கொண்ட எல்லா மகன்களின் சதியால் என்பது தெளிவாகிறது. மனுக்குலத்திற்காகத்தான் இந்த இரண்டு பெண்மணிகளுமே தாங்கள் பெற்றெடுத்த மகன்களையே இழந்தார்கள் என்பது தெளிவாகிறது. அன்பார்ந்தவர்களே, படைக்கப்பட்ட பெண்மணிக்கும் பிறந்த பெண்மணிக்கும் எவ்வளவு ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்பதையும் தெரிந்திருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நமது வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு உயர்ந்த சிந்தனையோடு கடவுள் படைக்கப்பட்ட பெண்ணையும் பிறந்த பெண்ணையும் உயர்ந்த சிந்தனையோடு நோக்கினாரோ அதே உயர்ந்த சிந்தனையோடு நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் உயர்ந்த சிந்தனையோடு நோக்க வேண்டும் என்றுதான் இந்த திருவிழாவானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பிறப்பை தேர்ந்து கொண்ட பெண் குழந்தைகள் தானே.
அந்த பிறப்பை படைத்தது யார்? கடவுள் என்பதை முன்பே நாம் தியானித்து விட்டோம். அந்த பிறப்பின் ஒரு பகுதியாக வந்த பெண்மணிதான் அன்னை மரியாள். அன்னை மரியாளை தலையில் தூக்கி வைத்து கடவுளின் தாய் என்று கொண்டாடுகின்ற நாம் நம் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளையும் அந்த அளவிற்கு உயர்ந்த சிந்தனையோடு கொண்டாட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில், அன்னை மரியாளின் பிறந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு செய்தி. பெண் குழந்தைகள் கடவுள் கொடுத்த வரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம்.